வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க தங்கச்சியோட அந்த நிலைமைய பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி அவங்க தங்கச்சிய பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிக்கிறத பார்த்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, டே என் தங்கச்சிய என்னடா பண்ண? இங்க பாரு, எனக்குன்னே இருக்கிறது இவ மட்டும்தான். இவளை போயிட்டு இப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டே. ஹீரோ சொல்றாரு, அத்தை எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லத்த. இவங்க தான் தன்னைத்தானே தாக்கிட்டு என் மேல பழி போடுறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா எப்படிக்கா என்ன நானே எப்படிக்கா தாக்கிப்பேன்? அக்கா இது எல்லாமே இவனோட பிளான்கா. என்னை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கான். தயவு செஞ்சு என் உயிரை காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து அழுகுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா கவலைப்படாத, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம உன்னை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஈஸ்வரி திரும்பி பார்த்து நேரா ஹீரோவை, இங்க பாருடா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. வில்லி திரும்பி பார்த்து நேரா ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. உன்னை அக்கா கிட்டேந்து நிரந்தரமா பிரிக்கிறேன்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி சந்திராவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. அதிகாரிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இது மாதிரி என் தங்கச்சி சந்திராவை அந்த பரமேஸ்வரி வீட்டுல உள்ள கார்த்திக் ஆயுதத்தால தாக்கிட்டா, அவனை போயிட்டு கைது பண்ணுங்க. என் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஆதாரமா சொல்லுவா. இத கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்ட்டு. சரி, இங்க சந்திராவுக்கு பாதுகாப்பா ஒருத்தவங்க இருக்கணும், நம்ம வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. ராஜா போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க கொஞ்சம் எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? அப்ப அவர் கேக்குறாரு, என்னாச்சுமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க என் தங்கச்சிய அந்த டிரைவர் பையன் ஆயுதத்தால தாக்கிட்டான். அவனை அதிகாரிங்க கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இங்க பாருமா, என்ன சொன்ன? மாப்பிள்ளையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க இப்ப நீங்க வரப்போறீங்களா இல்லையா? இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா வீட்டுல உள்ளவங்க கிட்ட, இது மாதிரி நம்ம மாப்பிள்ள வந்துட்டு சந்திராவை ஆயுதத்தால தாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஈஸ்வரி சொல்றா, என்னால நம்பவே முடியல. மாப்பிள்ள அப்படி பண்றவரே கிடையாது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா அவர் அப்படி பண்றவரே கிடையாது. இது எல்லாமே சித்தியோட திட்டமா தான் இருக்கும். எப்படியாவது சித்தியோட திட்டத்தில இருந்து அவரை காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க எல்லாரும் போங்க, நான் போயிட்டு சகலை கிட்ட விஷயத்த சொல்றேன். இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. இன்னொரு பக்கம் மயிலு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப மயிலு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, மாப்பிள்ள இது மாதிரி நீங்க தான் ஆயுதத்தால தாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டாலாம். உங்களை அதிகாரிங்க கைது பண்றதுக்கு வர போறாங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு எதேச்சியாதான் போனேன். ஆனா அங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருங்க சகல, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். எப்படியாவது உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கணுமே. இப்போ என்ன பண்றது சகல? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க இது எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம், இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் மயில சொல்றாரு, சகல எப்படியாவது உங்களை காப்பாத்தணுமே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்கம்மா, கண்டிப்பா அவரு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க எல்லாரும் அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா பேசுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நீங்க எல்லாரும் பேசுறீங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்காம இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க என் தங்கச்சிய அந்த பரமேஸ்வரி வீட்டுல உள்ள கார்த்தி ஆயுதத்தால தாக்கிட்டான், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ இத பார்த்துட்டு அந்த சிவனாண்டி சந்திரா காளியம்மா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க.
இன்னொரு பக்கம் அதிகாரிங்க நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மயிலு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை அதிகாரிங்க கைது பண்றாங்க. இங்க பாருங்க சார், நீங்க சந்திரா மேடத்தை தாக்குனதுனால உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, என் பேரன் அப்படிப்பட்டவனே கிடையாது. இது எல்லாமே அவனுக்கு பின்னாடி நடக்கிற சூழ்ச்சி. அவனை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக எதிரிகள் இப்படி பண்றாங்க. என் பேரனை தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இவரை கைது பண்ணிதான் ஆகணும். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ நேரா பாட்டி கிட்ட பார்த்து, இங்க பாருங்க பாட்டி, கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு வெளியில வரமா பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா ஐயா உனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிங்க நேரா ஹீரோவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரிக்கு விஷயம் தெரிய வருது, ஹீரோவை கைது பண்ணியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி வெளியில வந்துட்டு நேரா மயிலு கிட்ட, இங்க பாருங்க, எந்த இடத்துல அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? மயிலு சொல்றாரு, எனக்கு தெரியும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த இடத்துல அவருக்கு சாதகமா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஏதாவது அவங்களுக்கு சாதகமா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தாதான் சந்த ஆயுதத்தால தாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆயுதம் கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, ரேவதி அந்த ஒரு ஆயுதம் கிடக்கு பாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதை நம்ம கையால எடுக்கக்கூடாது, அதை நம்ம எதையாவது வச்சு எடுக்கணும், அப்பதான் அதுல யாரோட ரேகை இருக்குன்னு பாக்கலாம். ஒண்ணு என் புருஷனோட ரேகையா இல்ல சித்தியோட ரேகையா அப்படிங்கிறது தெரிஞ்சு சரிதானே? அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, இதுல நம்மளோட எந்தவித ரேகையும் படாம பத்திரமா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்துக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இதை கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி அங்க வேலை பார்க்குறா, அவள்கிட்ட கொடுத்து இதுல யாருடைய ரேகை இருக்கு அப்படின்னு பாத்திரலாம், அதோட சித்தியோட ரேகையும் இருக்கா அப்படின்னு பாத்திரலாம். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சூப்பர் ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது அதிகாரிங்க கிட்ட நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களை பார்க்கறதுக்காக நம்ம ஈஸ்வரி மயில் ரெண்டு பேருமே அந்த ஆயுதத்தை கொண்டுட்டு போறாங்க. ரேவதி நேரா அவங்க ஃப்ரெண்டை பார்த்து, இங்க பாருடி, இது பர்சனலா நீ செஞ்சு கொடுத்தே ஆகணும்டி அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆயுதத்தை செக் பண்றாங்க, அதுல யாருடைய ரேகை இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இன்னொருத்தர் மேல சந்தேகமா இருக்கு, அவங்களோட ரேகை வந்துட்டு இதோ இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரை கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம சந்திராவோட டம்ளர் அதிகமா அவங்க பயன்படுத்தி இருக்காங்க, அதனால அவங்களோட ரேகை அதுல இருக்கும். ஸோ அதுவும் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, சரி, இன்னும் 1 மணி நேரத்துல ரெண்டுமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு நாங்க பார்த்து சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரிடி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுடி அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. நம்ம ரேவதியும் மயிலும் வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, உங்க தங்கச்சியோட பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அம்மா மாதிரியே தான் அவனும் இருக்கான். என் அம்மா காலியானதுக்கு உங்க அம்மா தான் காரணம். இப்போ என் தங்கச்சியையும் எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்க போல. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, கண்டிப்பா என் மருமகன் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சூழ்ச்சியும் இருக்கு. அது என்ன அப்படின்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த காரணம் உங்க மருமக மட்டும்தான், அது வேற யாரும் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, இது மாதிரி அவங்க கண் முழிச்சிட்டாங்க, அவங்க கிட்ட யாரும் பேசுறதா இருந்தா வாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க சார், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளார போய் அவங்க தங்கச்சியை பார்த்து, சந்திரா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு சந்திரா, என்னால உனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு. சந்திரா சொல்றாங்க, அக்கா, உன் மேல எந்த தப்பும் இல்லைக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படி ஒரு காரியத்துல இறங்கிட்டான். ஈஸ்வரி சொல்றாங்க, நீ கவலைப்படாத, அவனை
அதிகாரிங்க கிட்ட நான் பிடிச்சு கொடுத்துட்டேன். அதிகாரிங்க அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இனிமேலும் அவன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை கேட்டதும் சந்திரா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதைத்தானே நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சந்திராவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத. அவன் இனிமே அவன் நினைச்சாலும் வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்போ நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியும் மயிலும் அந்த ரேகையை வாங்குறாங்க. வாங்கினத்தோட ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டாச்சு. இதை கொண்டு போய் இப்போவே அதிகாரிங்க கிட்ட நம்ம காமிப்போம் அப்படின்ட்டு நேராக அங்கேருந்து அதிகாரிங்களை வந்து பார்க்குறாங்க. சார், இது மாதிரி இதுதான் சார் சித்தி வந்து ஆயுதத்தால் தாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது. அந்த ஆயுதம் அப்புறம் சித்தியோட கைரேகை இது ரெண்டுமே ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. சித்தி தன்னை தானே தாக்கிக்கிட்டு என் புருஷன் மேலே பழி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டதும் அதிகாரிங்க கேட்குறாங்க, இங்கே பாருமா, உனக்கு இந்த ஆயுதம் எங்கே கிடச்சிச்சு? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இது சம்பவ இடத்துல நான் எடுத்தது. நீங்க யாரும் சம்பவ இடத்துக்கு வரல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது எங்களுக்கு சாதகமா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம். பார்த்ததுல இதுதான் எங்களுக்கு கிடைச்சது, பாருங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீ சொல்ற மாதிரி இது எல்லாமே உண்மைதான். இதுல ரேகையெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்ப நீ சொல்றது உண்மைதான். இது எல்லாத்தையும் பண்ணது அந்த சந்திராவா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சார், இது எல்லாத்தையுமே பண்ணது என்னோட சித்தி தான். என் புருஷன் மேல எந்த வித தப்பும் இல்ல. அவரு ரொம்பவே நிரபராதி. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை கூப்பிட்டு, சார் உங்க மேல எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறது எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையானது ஆதாரம் தான். ஸோ அந்த ஆதாரத்துக்காக தான் நாங்க காத்திருந்தோம். இப்போ அந்த ஆதாரம் எங்க கையில கிடைச்சிருச்சு. உங்களை ரிலீஸ் பண்ணியும் வந்துட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, என்னங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னா அதை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தானே. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிங்க சொல்றாங்க, நாங்க எப்போ வந்து சந்திராவுக்கு உடம்பு குணமாகுதோ அப்பவே அவங்கள வந்துட்டு கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிங்க நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்துட்டு, வாங்க சார், என் தங்கச்சி கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், உங்க தங்கச்சிய கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, ஏன் தங்கச்சிய கைது பண்ண வந்திருக்கீங்களா? என் தங்கச்சி என்ன பண்ணா? அவளை எதுக்காக நீங்க கைது பண்ண வந்திருக்கீங்க? அவ மேல எந்த தப்புமே இல்லை சார். அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவங்க தனக்குத்தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு பண்ண தப்பி எல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லி பழி போட்டிருக்காங்க. சோ அதுக்காக தான் அவங்கள கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி தனக்கு தானே தாக்கிக்கிட்டாளா? அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா மேடம், இதுதான் அவங்க வந்துட்டு தாக்கின ஆயுதம். இது அவங்களோட உண்மையான கைரேகை. ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்போ அவங்க தானே இதை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இது மாதிரி கார்த்தி தான் வந்து தாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஈஸ்வரி ராஜா சொல்றாரு, பாத்தியா, மாப்பிள்ளை மேல இந்த தப்பு இல்லைன்னு இப்ப புரியுதா? இது எல்லாத்துக்குமே காரணம் சந்திரா தான். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. தான் சொந்த தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவங்க நேரா சந்திரா கிட்ட போயிட்டு, சந்திரா, என்ன சந்திரா இது அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்ன காட்சி? அதிகாரிங்க வில்லி கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்களே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு அவர் மேல பழி போட்டிருக்கீங்க, அதனால உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.